இனிய தமிழ் சொந்தங்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆராய போகும் திருக்குறள் என்னவென்றால் முயற்சி பற்றியது. ஒரு தனி மனிதனுடைய முயற்சிக்கு என்ன பலன் கிடைக்கும்? திருவள்ளுவர் சொல்லுகிறார், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் என்று சொல்லுகிறார். முயன்றால் எந்த காரியமும் நடந்தே தீரும். முயற்சி செய்யவிட்டால் துன்பம் நம்மை வந்து சேரும். இது நடைமுறை சாத்தியமா? ஒரு கல்லூரி மாணவர் கல்லூரி சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு சொத்து ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கிறது. பணக்கார விட்டு பையன் அவர் கல்லூரிக்கு இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது சுற்றி முத்து பார்க்குறாரு, எல்லாம் ஏழைகள். இதுக்கு யார் காரணம்? ஊழல் அரசு தான் காரணம். அவர் என்ன செய்கிறார்? அரசுக்கு எதிராக போராடுகிறார், ஆட்சியை கைப்பற்றுகிறார், 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறார். அதன் பிறகு விருப்ப ஓய்வு பெறுகிறார். அந்த முயற்சி திருவினையாமலே அவர் என்ன சாதித்தார்? அந்த நாட்டிலே கல்வி இலவசம். தனியார் கல்லூரியையோ தனியார் பள்ளியை திறந்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை. அந்த நாட்டிலே மருத்துவம் இலவசம். தனியார் மருத்துவம் பார்த்தால் சிறை தண்டனை. கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்துக்கின்ற அந்த நாட்டின் பெயர் கியூபா. அதை சாதித்த ஒரு கல்லூரி மாணவனிருந்து சாதித்தவரின் பெயர் ஃபிடல் காஸ்ட்ரோ. சொந்தங்களே, தனி ஒருவன் நினைத்தால் ஒரு நாட்டையே மாற்ற முடியும் என்றால் நம் குரல் முயற்சி. நீ எதை செய்ய வேண்டும் என்று பிறகு நினைக்கிறாயோ முயற்சி திருவினையாகும். நீ உன் குடும்பத்திற்காக நினைத்தால் உன் முயற்சி திருவினையாகும். இந்த நாட்டுக்காக நினைத்தால், மக்களுக்காக நினைத்தால் உனக்கு அவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. உடனடி யாரெல்லாம் இதயத்திலிருந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நினைக்கிறார்களோ அவர்களுடைய இந்த பிரபஞ்சம் கூட்டணி அமைக்கிறது. அந்த பிரபஞ்சம் உன்னோட கூட்டணி அமைத்து விட்டால் நீ நாட்டுக்காக ஒரு நாட்டையை மாற்றும் வல்லமை பெறுவாய். அதனால் அன்பு நெஞ்சங்களே, அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், பெரிய முயற்சி. கேளினும் கேள், பெரிதினும் பெரிது கேள் சொல்லுகிறார். பெரிதினும் பெரிது கேள், சின்னது கேட்காத. சின்னது கேட்கறதே ஒரு கிரைம், ஒரு குற்றம். பெரிதினும் பெரிதும் கேள். ஒரு நாட்டை மாற்றும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. ஒரு உலகத்தை மாற்றும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. அதனால் அன்பு சொந்தங்களை, பெரிய இலக்கு வையுங்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையை அதை நோக்கி முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக அது திருவினை ஆகும் என்று தமிழ் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.